அதாவது ஹிந்திக்கு நாங்க எதிரி இல்ல, ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரி. அவங்கவுங்க பிராந்தியத்தில் உள்ள மொழியில வந்து நீங்க வழக்காடுங்க. ஏன்னா ஒரு மணி ஆர்டர் அனுப்புறது கூட வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி ஃபார்மா கொடுக்குறாங்க. அவங்க வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பணம் அனுப்ப முடியுமா, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஹிந்தி தெரியல. அங்க உட்காந்துருக்க போஸ்ட் உள்ளவனுக்கு ஹிந்தி தெரியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க என்ன பண்ணுவானுங்க? இதெல்லாம் நம்மளுக்கு கண்ணு முன்னாடி நினைக்கும் போது இந்த டைம் இருந்துச்சுன்னா அதுல சொல்றாப்ல, டே நீ எத்தனை பேர் வந்தா சரி நாங்க வந்துகிட்டே இருப்போம் சொன்னா என் பேரன் பேத்தி எல்லாம் இதுக்கான வரும் எஸ்கே சொல்லும் போது அப்படியே கூஸ்பம்பா இருக்கு. அந்த ஹிந்தி திணிப்பை செத்தாங்கல்ல அவங்களோட பேரன் பேத்தி தான் நம்ம விடவே மாட்டோங்க. ஹிந்தி திணிப்பை விடவே மாட்டோம். இது வந்து அரசியலும் சார்ந்து. ஆனா ஏன்டா அந்த படத்துக்குலாம் வந்து சென்சாரை வந்து கட் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோம். கட் பண்ணது கரெக்ட் தான். ஏன்னா அந்த அளவுக்கு தீப்பொறி பறக்குது. இவங்க மூட்டு ஒரு 24 மூட்டு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் எடுத்து விட்டாங்கன்னா தெரிச்சிடும். அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. 2023 வெல்கம் பண்ணிடலாம். தமிழ் சினிமா செம்மையா இருக்குது. சும்மா போட்டு மசாலா அரைச்சு விட்டு அது வெட்டு குத்து ரத்தம் இதெல்லாம் இல்லாம ஒரு அருமையான ஒரு கருத்தை சூப்பரா பதிவு பண்ணிருக்காப்ல. ரொம்ப ஹாப்பியா வெளியில வந்திருக்கேன்.